அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரவணன். நான் வெளியூர்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல வாடகைக்கு தங்கி இருந்தேன். கீழ் வீட்டுல ஒரு குடும்பமும் முதல் மாடியில ஒரு குடும்பமும் மொட்டை மாடியில நானும் இருந்தோம். முதல் மாடியில உள்ள ஆண்டி கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் அழகா கும்முன்னு இருப்பாங்க. அவங்க பேரு பான வயசு 30. 2 குழந்தைங்க இருக்கு. அவருடைய கணவர் வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு வராரு. அவர நான் அதிகமா பார்த்ததும் கிடையாது. மாசத்துக்கு 2-3 நாட்கள் தான் வீட்டுக்கே வந்துட்டு போவாரு. அந்த ஆண்டியும் துணிக்காய போட மாடிக்கு வந்தா என்கிட்ட நல்ல ஜாலியா பேசிட்டு போவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சண்டே. அன்னைக்கு நான் சரக்கும் பிரியாணியும் வாங்குறதுக்காக மாடியில இருந்து கீழே இறங்க அப்ப அந்த ஆண்டியோ வீட்டு வாசல் நின்னுகிட்டு என்கிட்ட பேசினாங்க. தம்பி எங்க போறேன்னு கேட்டாங்க. நானும் இன்னைக்கு சண்டையாச்சே அதான் பிரியாணியும் சரக்கும் வாங்கிட்டு வரேன் நானு போறேன்னு சொன்னேன். என் பசங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்காங்க. நீங்க எனக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. நானும் சரிங்க ஆண்டி கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். வாங்கிட்டு வாப்பா எவ்வளவு பண்ணுன்னு சொல்லி நான் தாரேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வரும்போதுதான் யோசிச்சேன். என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்கன்னு கேட்டுட்டாங்க. இதுக்கு போய் அவங்க கிட்ட காசு கேக்கறதா? வேண்டாம் வேண்டாம் காசை வாங்க கூடாது அப்படின்னு நினைச்சட்டு நானும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். பணம் எவ்வளவு தம்பின்னு கேட்டாங்க. நானும் பரவாயில்ல ஆண்டி வேண்டாம் வச்சுக்கங்க குழந்தைகளுக்கு தானே கேட்டீங்க குடுங்க சாப்பிடட்டும். பிரியாணியோட ரொம்ப ஆசையாவும் பசியாவும் இருந்திருப்பாங்க. அதனால பசங்களுக்கு முதல்ல இந்த சாப்பாட கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்சல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் மாடிக்கு போனேன். நானும் சரக்க அடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே பானோ ஆண்டி தம்பி உள்ள வரலாமான்னு கேட்டாங்க. வாங்க ஆண்டின்னு சொல்லிட்டு நான் சரக்கே மறைக்க வச்சேன். அதை அவங்க பார்த்துட்டு நீதான் குடிப்பேன்னு எனக்கு தெரியுமேன்னு சொன்னாங்க. சரிங்க ஆண்டுன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்ச சரக்கு எடுத்து மறுபடியும் டேபிள் மேல வச்சேன். அவளும் பேசுற சாக்குல என் பக்கத்துல உட்கார நானும் பசங்க எங்க ஆண்டி என்ன திடீர்னு என் ரூமுக்கு எல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். பசங்களா இப்பதான் பிரியாணி சாப்பிட்டுட்டு விளையாட வெளிய போயிட்டாங்க. நான் தனியா வீட்ல இருக்க போர் அடிச்சது. அதான் இன்னைக்கு சண்டே நீ வீட்ல இருப்பியேன்னு நான் உன் ரூமுக்கு பேசலாம்னு வந்தேன். ஏன் உன் ரூமுக்கு எல்லாம் நான் வரக்கூடாதனான்னு கேட்டாங்க. ஆண்டி நான் அப்படி எல்லாம் சொல்லல. நீங்க இன்னைக்கு தான் என் ரூமுக்கே வந்திருக்கீங்க. அதான் அதிசயமா இருக்க ஆண்டின்னு நான் சொன்னேன். முதல்ல என்ன நீ ஆண்டின்னு சொல்றத நிறுத்து. தனியாதானே இருக்கும். என் பேரை சொல்லியே கூப்பிடு. பானுனே என்னை கூப்பிடுன்னு சொல்லி என் கன்னத்தை கிழனாங்க. சரி பானு உங்க கணவர் பார்க்கவே முடியலையே அவர் எப்பதான் வருவாருன்னு கேட்டேன். அட போடா நானே அவரை மாசத்துக்கு 2-3 நாள் தான் பார்க்கிறேன்னு சொல்லி வார்த்தப்பட்டாங்க. இப்படியே பேசுற சாக்குல என்னோட நெருங்கி உட்கார ஆரம்பிச்சாங்க. அவங்களோட தொடையும் என்னோட தொடையும் முட்டிக்கிட்ட இருக்கிற அளவுக்கு நாங்க நெருங்கி உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம். அப்பதான் நான் யோசிச்சேன். ஆண்டி எப்பவுமே மாடிக்கு வந்தாலும் அவங்க கை கூட என் மேல படாது. நானே கிட்ட போய் பேசினாலும் கூட ஒதுங்கி போவாங்க. ஆனா இன்னைக்கு என்னடான்னா இப்படி நம்ம கிட்ட வந்து குளோசா உட்கார்ந்து பேசுறாங்களே. ஏதோ ஒரு மூடுல வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி சரக்கு ஊத்தி குடிக்கிற சாப்பிடல அவங்க தொடை மேல கைய வைப்போம். என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நானும் சரக்கு ஊத்தி குடிச்சுக்கிட்டே என் தொடை மேலன் என்னுடைய தொடை மேல கை வைக்கிற மாதிரி அவங்களோட தொடையையும் தொட்டேன். அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லல. அப்பதான் அவங்களுக்கு என் மேல ஆசை இருக்கு அப்படிங்கறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பானு அவர் மாசத்துக்கு 2-3 நாள் வந்தாதான் என்ன அந்த 2-3 நாள் நீங்க உங்க புருஷனோட சந்தோஷமாதானே இருக்கீங்கன்னு நானும் கேட்டேன்.
ஏன்டா நீ வர அவர் வீட்ல இருந்தாருன்னா கரெக்டா 12 மணிக்குல்லாம் கிளம்பி வீட்டை விட்டு போயிருவாரு. போய் வைன் ஷாப்ல போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு 10வதுக்கு சரக்க எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாரு. நைட் வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி இப்ப என்ன குடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நைட்டு பசங்க எல்லாம் தூங்குன பிறகு நீங்களும் உங்க புருஷனும் ஜாலியாதானே இருப்பீங்கன்னு நான் கேட்டேன். நீ வேற அவர் வேற குடிச்சிட்டு தனி ரூம்ல தூங்கிருவாரு. நான் என் பசங்க கூட தூங்குவேன்னு சொன்னாங்க. சரிமான பானு அப்ப நீங்க 2 பேருமே சேர்ந்தது ரொம்ப நாள் ஆயிருச்சா அப்படின்னு நான் கேட்டேன். ரொம்ப நாள் இல்லடா 5 வருஷமா ஆகுது அவரும் நானும் சேர்ந்திருந்ததிலேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நானும் அவங்களே ஆறுதல் படுத்துற சாக்குல நைசா அவங்களுடைய தோள் மேல கையை போட்டு அவங்களே ஆறுதல் படுத்துனேன். வானு உனக்கு ஆசை இருந்தா வாங்கன்னு உங்களுடைய புருஷனை நீங்க கூப்பிட வேண்டியதுதானேன்னு நான் கேட்டேன். ஒரு நாள் நானே என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அவரை கூப்பிட்டேன். அப்ப அவரோ ஏன் நமக்குதான் 2 குழந்தைங்க ஆயிருச்சே போதும் போதும்னு சொன்னாரு. நானும் நான் தான் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டேன்ல எதுக்கப்புறம் எனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது வாங்க நாம சந்தோஷமா இருக்கலாம்னு கூப்பிட்டேன். அதுக்கு அவரும் என்னை விட்டுடு நனக்கா விருப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் என் ஆசையை கட்டுப்படுத்திட்டு குழந்தை கூடயே படுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே நாட்களும் மூடி கிட்டத்தட்ட 5 வருஷமும் ஆயிடுச்சு. நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்பவுமே வராத பானு இன்னைக்கு திடீர்னு நம்முடைய ரூமுக்கு வந்திருக்காங்க. நம்மளோட நெருங்கி வர உட்கார்ந்திருக்காங்க. நாம தொட்டாலும் கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கறாங்க. புருஷனோட சந்தோஷமா இருந்து இத்தனை வருஷம் ஆயிருச்சுன்னு வருத்தப்பட்டு வேற பேசுறாங்க. நாம தோள் மேல கை போட்டாலும் கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கறாங்க. அப்ப நாமளே வந்து ஓப்பனா கேட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்களும் நீயும் சந்தோஷமா இருக்கலாமான்னு நான் கேட்டேன். டேய் லூசு அந்த ஆசை எல்லாம் போய் எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுடா. சரியா குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு என் கன்னத்தை கிழிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு இது அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னடா இது வந்தா உட்கார்ந்தா பேசினா வானு கூப்பிட்டா கிளம்பி போயிட்டாளே. சரி இன்னைக்கு அவளுக்கு என்ன மூடோ இன்னொரு நாள் மாட்டாமையா போயிடுவா. ஆகஸ்ட் மொத்தத்துல அவளுக்கு நம்ம மேல ஆசை இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இன்னொரு நாள் நம்ம விஷயத்த நமக்கு கண்டிப்பா மாட்டுவா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சரக்க குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குனேன். அன்னைக்கு மாலையே அவ காய வச்ச துணியை எடுக்க வந்தா. நானும் என் ரூம்ல தூங்கிட்டு இருக்க அவளும் என் ரூம் கதவை தட்ட நானும் கதவை திறந்தேன். அவளோ என்னடா இவ்வளவு நேரம் தூங்குறன்னு கேட்டா. இல்ல பாடம் உடம்பு ரொம்ப அசதியா இருந்துச்சு. அதான் தூங்கிட்டேன். ஆனா உன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நான் சொன்னேன். இருக்குண்டா இருக்கும். உனக்கு என் கூட படுக்கணும்னு ஆசை அதான சொல்ற நான் 2 குழந்தைங்க பெத்தவடா என்கிட்ட நீ எதிர்பார்க்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்னான். நானும் பானு நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவளோ சரிடா எனக்கு விருப்பம் இருந்தா நான் வாரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. காலை மத்தியத்துல அவளே வந்து பேசினா. இப்பவும் அவளே வந்து கதவை திறந்துட்டு எனக்கு விருப்பம் இருந்தா வாரேன்னு சொல்றா. சரி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மகிட்ட வாங்கிருவா அப்படின்னு சொல்லிட்டு நாளும் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறமா அவ மாடிக்கு துணிக்காய போட வரும்போதெல்லாம் என்கிட்ட நல்லா நெருங்கி பேசினான். நானும் ஒரு நாள் அவ துணிக்காய போட வரும்போது அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க. அவளோ என்னடா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க. நீங்க செம அழகா இருக்கீங்க அதுவும் கும்முன்னு இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். 2 குழந்தை பெத்துட்டேன். பாதி கிழவினா அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா. நானும் எத்தனையோ நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ வலிக்கு வர மாதிரி தெரியல. அப்பதான் நான் முடிவு பண்ணேன். இவளா வழிக்கு வரமாட்டா நாம தான் அவளை வலிக்கு கொண்டு வரணும் அப்படின்னுட்டு.
அப்போ பேசுற சாக்குல அவ கேஷுவலா என்னுடைய ரூமுக்குள்ள வந்தா. அப்பா, நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை இறுக்கமா கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அவ முதல்ல என்னை விடுடா அப்படின்னு சொன்னா. நான் விடவே இல்ல. நான் அவள நெருக்கமாக இறுக்கி கட்டிப்பிடிச்சேன். அவளுடைய கழுத்து காது கண்டம்னு முத்தம் கொடுத்தேன். ஒரு கட்டத்துல அவளுக்கும் ஆசை இருந்ததால அவளும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சா. அன்னைக்கு நான் அவளை என்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து அவளை நான் ஆசை தீர அன்னைக்கு நான் அனுபவிச்சேன். அன்னையில இருந்து என்னுடைய உல்லாச வாழ்க்கை தொடர ஆரம்பிச்சது. தினமும் நானும் அவளும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். அதன் பிறகு ஒரு நாள் அவருடைய கணவர் வேலையிலிருந்து ஊருக்கு வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு வந்திருந்தாரு. வந்தவர்கிட்ட பானு நான் வந்து அவங்க பசங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்த விஷயத்தை சொல்லி இருக்காங்க. அவரும் அப்படியா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பார்க்க வந்தாரு. தம்பி, நீங்க என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் உதவி செஞ்சீங்களாமே, அப்படி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அப்பதான் நான் அவரையே பார்த்திருக்கேன். அதன் பிறகு நானும் அவரும் க்ளோஸ் ஆயிட்டோம். அப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு, தம்பி, நீங்க சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, நான் சரக்கு அடிப்பேன். ஆனா டெய்லி எல்லாம் அடிக்க மாட்டேன். சண்டே மட்டும்தான் நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி வரீங்களா, எனக்கும் சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு. இன்னைக்கு சண்டே வரை நான் கண்டிப்பா குடிப்பேன். நீங்களும் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம போயிட்டு சரக்கு எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு அவருடைய ஒயின் ஷாப்புக்கு போனேன். அவருக்கு பிடிச்ச பிராண்ட அவர் வாங்கிக்கிட்டாரு. எனக்கு பிடிச்ச பிராண்ட நான் வாங்கிட்டேன். அதன் பிறகு 2 பேருமே எங்களுக்கு ஸ்நாக்ஸ், பிரியாணி, அது இதுன்னு எக்கச்சக்கமா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். நானும் அவரும் சேர்ந்தே சரக்கு அடிக்க ஆரம்பிச்சோம். அப்பா மாடியில துணிக்காய் போட வந்த பானு எங்களை பார்த்துட்டு 2 பேரும் ஒன்னும் சேர்ந்துட்டீங்களா, விளங்குனாப்பலதான் அப்படின்னு சொல்லிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு நல்லா குடிச்சோம். அவருக்கும் போதை அதிகமாயிருச்சு. அவரும் சரி தம்பி, நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. எனக்கும் போதை அதிகமானதால நானும் வீட்டிலேயே படுத்து தூங்கிட்டேன். வழக்கமா நானும் மானும் தினமும் உல்லாசமாக இருப்போம். ஆனா இன்னைக்கு அவருடைய புருஷன் வந்ததால நானும் அவளும் உல்லாசமாக இருக்கல. ஆனா திடீர்னு பார்த்தா காலையில 6 மணிக்குல்லாம் என்னுடைய வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னடா இது, யாரோ 6 மணிக்குல்லாம் வந்து தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் முழிச்சேன். கதவை திறந்து பார்த்தா பானு இருந்தாங்க. என்ன பானு, இப்படி காலையில சீக்கிரமாவே வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்ல, தினமும் நானும் நீயும் சந்தோஷமா இருப்போம். ஆனா இன்னைக்கு நாம இல்லல, அதான் எனக்கு காலையில நைட் எல்லாம் தூக்கமே வரல. அதான் நான் இப்ப ரூமுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. என் ரூமுக்கு வந்தீங்களா, வீட்ல உங்க ஹஸ்பண்ட் இருக்காரே அப்படின்னு சொன்னேன். இல்ல, நான் வெளிய வரும்போதே வெளிய லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே என் ரூமுக்கு வந்து என்னோட ஜாலியா இருந்தாங்க. நானும் சரி, வந்ததையே விடணும் அப்படின்னு சொல்லி நானும் அவங்களோட ஜாலியா இருந்தேன். இப்படியே நாங்க ஒரு நாள் விடாம தினமும் ஜாலியா இருக்க ஆரம்பிச்சோம். அவன் புருஷன் ஊருக்கு வந்தாலும் கூட காலையில வீட்டு கதவை பூட்டிட்டு மேல என்னுடைய மாடிக்கு என்னுடைய ரூமுக்கு வந்துருவாங்க. அதனால நாங்க தினமும் இப்படியே உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். இப்படியே எங்களுடைய தகாத உறவும் தொடர்ந்துச்சு. வழக்கம் போல இப்படியே நாங்க சந்தோஷமா இருக்க மறுபடியும் ஒரு நாள் அவருடைய கணவன் வீட்டுக்கு வந்திருந்தாரு. எப்பவும் நாங்க உல்லாசமாக இருக்கிறது போல பானும் அவருடைய வீட்டு கதவை மூடிட்டு மாடிக்கு என்னுடைய ரூமுக்கு வந்தாங்க. நானும் அவளும் உல்லாசமாக இருந்தோம்.
அந்த சமயம் பார்த்து வழக்கமா பக்கத்து வீட்டுக்கு ஒரு பால்காரன் வந்து பாலை ஊத்துறது வழக்கம். அன்னைக்கு அவனுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை வேற ஒரு ஆளுகிட்ட கொடுத்துட்டு போயிருந்தான். அந்த பால்காரன் அந்த வீட்டுக்கு போகாம தெரியாம என் பானுவோடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்ட அந்த காலிங் பெல் சத்தத்தை கேட்டு பானுவோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு முழிச்சிட்டாரு. அவர் வந்து கதவை திறக்கும்போது கதவை திறக்க முடியலையே என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்க வெளிய பூட்டி இருக்கு அப்படின்னு அந்த பால்காரர் சொல்ல அதுக்கப்புறமா கதவை திறந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க பால் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பால்காரர் சொன்னாரு. இல்லைங்க, எங்க வீட்ல நாங்க பால் வாங்க மாட்டோம். நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்க, பக்கத்து வீட்ல தான் பால் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. உடனே அப்படியா, சாரிங்க, தெரியாம உங்க வீட்டு கதவை தட்டி உங்க தூக்கத்தை நான் கெடுத்துட்டேன். மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் ஊத்துற பையனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்பதான் பானுமுடைய ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வந்துச்சு. காலங்காத்தால இப்படி வெளிய பூட்டிக்கிட்டு அப்படி என் பொண்டாட்டி எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள தேட ஆரம்பிச்சாரு. வெளிய வந்து பார்த்திருக்காரு, ரோட்ல யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. அப்போ எங்க போயிருப்பா, ஒருவேளை மாடிக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பானுவுடைய ஹஸ்பண்ட் மாடிக்கு வர அங்க நானும் அவளும் தனிமையில இருக்கிறத அவரு பார்த்துட்டாரு. இதை பார்த்து அவர் அதிர்ச்சியானாரு. அவர் மாடிக்கு வருவாருன்னு நானும் பானுவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ வழக்கமா எப்பவுமே மாடிக்கு வரும்போது வீட்டு கதவை மூடிட்டுதான் வருவா. அந்த தைரியத்துலதான் நாங்க கணவன் ஊருக்கு வந்தாலும் கூட நாங்க தினமும் உல்லாசமாக இருக்கிறத நிறுத்தவே இல்லை. அப்படித்தான் இன்னைக்கும் கதவை மூடிட்டு வந்தா. ஆனா அப்படி இருந்தும் கூட அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேருமே அதிர்ச்சியானோம். நாங்க 2 பேருமே இருந்த கோலத்தை பார்த்து அவருக்கு எங்களுடைய தகாத உறவு தெரிஞ்சிருச்சு. இதனால அவர் எங்க 2 பேரையுமே கண்டபடி திட்ட ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய மனைவியே அடிச்சு கீழ இழுத்துட்டு போனாரு. அன்னைக்கு அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் கடுமையான சண்டையும் ஏற்பட்டுச்சு. நான் வெளியூருக்கு போன பிறகு நீயும் அந்த பையனும் தினமும் இப்படித்தான் சந்தோஷமா இருக்கறீங்களா, எனக்கு துரோகம் பண்ணதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அந்த பானுவுக்கும் அவருடைய கணவனுக்கும் கடுமையான சண்டை ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல இனி நம்ம இந்த வீட்டில இருக்கவே கூடாது, நம்ம இந்த வீட்டை உடனே காலி பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியூருக்கு வேலைக்கு கூட போகாம வேற ஒரு வீட்டை தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் அவசர. அதன் பிறகு பானுவுடைய கணவர் எங்குடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு வீடை பார்த்து அங்க கொண்டு போய் பானையும் அவருடைய குழந்தைகளையும் வச்சிட்டு அதன் பிறகு அவர் வேலைக்கு போயிட்டாரு. போகும்போதே தன்னுடைய மனைவியை எச்சரிச்சிட்டுதான் போனாரு. என்னுடைய தகாதரவ நீ தொடர்ந்து நான் அடுத்த முறை வரும்போது உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டுதான் போனாரு. இருந்தாலும் கூட பானுவால தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல. மறுபடியும் அந்த புதிய வீட்டுக்கு போனாலும் கூட என்னோட பேச பழக ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் என்ன அந்த வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வீட்டில இருக்கும்போது பானு என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க. இப்ப அவங்க புது வீட்டுக்கு போன பிறகு நான் அவங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். நானும் பானுவும் அடிக்கடி நேரிலேயே சந்திச்சதால இந்த வீட்டில இருக்கும்போது நாங்க அந்த அளவுக்கு பெருசா பேசுனதே கிடையாது போல. ஆனா இப்போ பானு வேற ஒரு வீட்டுக்கு போனதால நாங்க 2 பேருமே வந்து தனிமையில் இருக்கிற நேரங்கள் போக மத்த நேரங்கள்ல போன்ல பேச ஆரம்பிச்சோம். இப்படியே நாங்க அடிக்கடி போன்லயும் பேசி வந்தோம். நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய தகாத உறவு மீண்டும் தொடர்ந்தது. ஆனா இந்த முறை அவருடைய கணவனுக்கு எங்களுடைய தகாத உறவு தெரியல. அவருடைய மனைவியை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்ச பிறகு தன் மனைவி திருந்திட்டா, நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் பானுவுடைய கணவன் நினைச்சிட்டு இருந்தாரு.
ஆனா எங்களுக்குள்ளண்டான இந்த தகாத உறவு தொடர்ந்துகிட்டேதான் இருந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல நான் போன் பண்ணாலும் கூட பானு அந்த போனை சரியா எடுக்கறதும் இல்லை. அதுக்கப்புறம் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட மறுபடியும் எனக்கு போன் பண்றதும் இல்லை. சில நேரங்கள்ல நான் வந்து போன் பண்ணாலும் கூட பிசி பிசின்னு வருது. என்னடா இது இப்படி நடக்குதே சரி இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு பானு மீது சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் நான் ரகசியமாக பானுவை கண்காணிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு இன்னொரு பேர் அதிர்ச்சி காத்திருந்துச்சு. பானு புதிய வீட்டுக்கு போன பிறகு அவ இன்னொரு பையனோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டா. அவளுக்கு நான் போர் அடிச்சிட்டேன். அவளுக்கு புதிய உறவு தேவைப்பட்டுச்சு. இன்னொரு பையனோட அவ தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அவனோட பேசி பழகி அவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனோட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சா. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் பானுவோட சண்டை போட ஆரம்பிச்சேன். பானு அப்ப சொன்னா எனக்கு உடல் தேவை அதிகமாயிருக்கு. நீயும் தேவை அவனும் தேவை. முந்தி நம்ம அதே வீட்ல ஒரே வீட்ல இருக்கும்போதுதான் நம்ம தினமும் உல்லாசமாக இருந்தோம். ஆனா இப்ப நம்ம புதிய வீட்டுக்கு வந்த பிறகு உன்ன தினமும் என்னால கூப்பிட முடியல. தினமும் என்னுடைய வீட்டுக்கு நீ வந்துட்டு வந்துட்டு போனும்னா சந்தேகம் வரும் நிறைய பேருக்கு. அதனால நீ ஒரு நாள் அவன் ஒரு நாள் 2 பேரையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறிச்சு. எனக்கு பானுவை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க எனக்கு மனசு வரல. அதனால நீ என்னோட மட்டுமேதான் நீ தகாதவள இருக்கணும். வேற யாருடனும் தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்டிச்சேன். ஆனா இது பானுவுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதனால எனக்கும் பானுக்கும் அடிக்கடி பிரச்சனையும் ஏற ஆரம்பிச்சது. நாட்கள் செல்ல செல்ல இந்த பிரச்சனை எங்களுக்குள்ள அதிகமாச்சு. அடிக்கடி நான் பானு கூட இந்த விஷயமா சண்டை போடவும் ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் போனை எடுக்க போன் போடும்போது பானு போன் எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பானு போன் எடுத்தா. அப்ப நான் பானுவோட சண்டை போட்டேன். இதனால கோபமான பானு உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டா. வந்தவ நீ என்ன வந்து கண்ட்ரோல் பண்ற, நீ என்ன எனக்கு தாலி கட்டின புருஷனா, அவன் கூட பேசக்கூடாது, இவன் கூட பேசக்கூடாது, அவன் கூட பழகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி என்னோட கடுமையான சண்டை போட்ட ஆரம்பிச்சா. கோபத்துல என் வீட்ல நான் வச்சிருந்த கிரிக்கெட் பேட்டை எடுத்து என்ன அடிச்சா. எனக்கு கோபம் தலைக்கு ஏறிச்சு. நான் வீட்ல வச்சிருந்த காய்கறி வெட்டக்கூடிய கத்தியை எடுத்துட்டு வந்து கோபத்துல பானுவை சர மாதிரியாக குத்தி கொலை செஞ்சிட்டேன். இதை பார்த்து இது அவள கொலை பண்ண பிறகுதான் நான் என் சுய அனுபவிக்க தெரிஞ்சேன். ஆத்திரத்துல இப்படி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே, நம்முடைய வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லி பயந்து போயி நான் அங்கிருந்து அப்படியே நான் வந்து ஓடி போயிட்டேன். அதன் பிறகு கீழ் வீட்டுல இருக்கிறவங்க எதேச்சியா மேல வர அங்கு பானு கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சாங்க. போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து இந்த பெண் யாரு, எதுக்காக இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் இவங்க ஏற்கனவே இங்க குடியிருந்த பெண், இவங்க இந்த வீட்டுல குடியிருந்த இந்த பையனை பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஆனா வந்த இடத்துல இப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அந்த பையனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு போலீசார் உடனடியாக பானுவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பசனைக்காக மருத்துவமனை அனுப்பி வைத்து போலீசார் விசாரணையை துவங்கினாங்க. நானும் பயந்து போய் தலைமறைவாக இருந்தேன். போலீசாரும் அதன் பிறகு தனிப்படைகள் அமைத்து வலைவீசி தேடி என்னையும் கைது பண்ணிட்டாங்க. அதன் பிறகு காவல் நிலையம் மழைத்து சென்று எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு அப்படின்னு சொல்லி என்கிட்ட துருவி விசாரணையை ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் அனைத்து உண்மைகளையும் சொன்னேன். எனக்கும் பானுக்கும் நாங்க 2 பேரும் ஒரே வீட்லதான் வாழைக்க கூடிய இருந்தோம். அப்ப எங்க 2 பேருக்கும் உள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுவே நாடுல தவறான உறவா மாறுச்சு.
நாங்க 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்திச்சிட்டு வந்தோம். இந்த விஷயமானது எப்படியோ அவன் கணவனுக்கு தெரிஞ்சு அவர் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு. வேற வீட்டுக்கு போன பிறகு கூட எங்களுடைய உறவு தொடர்ந்துச்சு. ஆனா அந்த சமயத்துலதான் பானு என்னைப் போலவே வேற ஒருத்தனுடையும் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டா. இது எனக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்துச்சு. அந்த உறவை நீ துண்டிக்கணும்னு சொல்லி நான் பானுகிட்ட சண்டை போட்டேன். இதுவே எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா ஆகி பானு என்னை வந்து அடிச்சா, நானும் கோபத்துல கத்தி எடுத்து அவளை குத்தி கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போலீசார் கிட்ட வாக்குமூலம் அளித்தேன். இதையடுத்து போலீசார் நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில கொலை வழக்கு பதிவு செய்து என்னை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. தற்போது பானு என்னோட வந்து தகாத உறவுல இருந்ததால அவருடைய குழந்தைகள் 2 பேருமே தாய் இல்லாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.